ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு விளாக். ஆல்ரெடி நான் போட்ட விளாக் நான் சேனல்லேருந்து எடுத்துகிட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டு இதான் ஃபஸ்ட் விளாக். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஹவு டு ப்ளே நருட்டோ கார்ட்ஸ். என்கிட்ட வந்து நருட்டோ கார்ட்ஸ் வந்து இப்போ 2 டைப்பில் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி, ஒன்று இந்த மாதிரி டைப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைப் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இங்கே இந்த பக்கம் வந்து நார்மலாக கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் வந்து கார்டு இருக்கும். இதை எப்படி விளையாடுறதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 14 கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு பேக்கெட்டில். ஒரு பேக்கெட்டில் வந்து 14 கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே பாருங்க, பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது இப்போ வந்து நான் ஒரு கார்டு மட்டும் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஜிராயா கார்டு எடுத்திருக்கேனா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ வந்து இந்த கார்ட்ஸில் வந்து 6 இது இங்கே கொடுத்துருப்பாங்க. ரேங்க், பவர், ஸ்டெமினா, ஸ்பீட், ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்ம வந்து நார்மலாக மோஸ்ட்லி வந்து ரேங்க் வச்சு விளையாடணும், இல்லைன்னா நம்மளுக்கு எது வேணுமோ அதை வச்சு விளையாடிக்கலாம். ஆனால் மெயினாக ரேங்க் தான். ரேங்க் அதிகமாக இருந்தால் தான் கார்டை வந்து கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இது வந்து எத்தனை கார்டு இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கார்ட்ஸ் இருக்குது. ஒரு பேக்கில் வந்து 14 கார்ட்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து இந்த கார்டை திருப்பி ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். 1 2 3 4 7 8 10 11 12 13 14 டிவைட் பண்ணதுக்கப்புறமா கார்டு எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு ஆப்பனண்ட்டுக்கு யாரும் இல்லாததுனால நானே தான் பண்ணுறேன். இப்போ வந்து ஆக்சுவலி என் தம்பி கேமராமேன் இருக்கான், அவன் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவானு தெரியல. இருங்க ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஓகே, அவன் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணனா, அவன் வந்து இப்போ நம்ம கார்ட்ஸ் இப்படி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து என்னோட ரேங்க் வந்து 27. இப்போ இவன் வந்து இவனோட ரேங்க் சொல்லணும். என்னோடது வந்து 61. இப்போ வந்து அந்த 27 அவன் வந்து 61ன்றனால நான் கார்டு அவன்கிட்ட கொடுத்துருந்தா அவன் வந்து இந்த 2 கார்டு எடுத்து கடைசியில் வச்சிடணும் அடியில். இப்போ வந்து அடுத்த கார்டு எந்த வந்து 50 கார்டு, எந்த வந்து 50, எந்த வந்து 41. இப்போ என் தம்பி வந்து 41. அதனால வந்து கார்டை நான் எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக கார்டு யார்கிட்ட வந்து, இப்போ என் ஃபுல் கார்டு இவன்கிட்ட வந்துருச்சுன்னா இவன் தான் வின்னர். அவன் ஃபுல் கார்டு என்கிட்ட வந்துருச்சுன்னா நான் தான் வின்னர். இப்போ வந்து எல்லா கார்ட்ஸும் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவன் தான் கேமில் வந்து வின் ஆவான். இந்த கார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி விளாடணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கார்டில் பார்க்கலாம். இந்த கார்டில் வந்து இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கார்டு போனால் இந்த கார்டு வந்து ஒரு பேக்கெட்டில் 14 கார்ட்ஸ் வரும், 10 ருபீஸ் அது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கார்டு, இது வந்து என்கிட்ட 16 இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கார்டு வந்து ஒரு பேக்கெட்டில் 8 வரும், அது 10 ருபீஸ். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கும். இது 2 கேம் விளையாடலாம். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து 2 டைப்பில் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து ரேங்க்கு, இங்கே வந்து அட்டாக் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது. அட்டாக் வந்து 8,52,000 இருக்குது. டிஃபென்ஸ் வந்து 4,25,000 இருக்குது. நம்ம வந்து இதை வச்சு விளையாடலாம். அது இல்லைனா இங்கே மேலே வந்து ராக் பேப்பர் சிசர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் இருக்குது, இதில் வந்து பேப்பர் இருக்குது, இதில் வந்து ராக் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதை வச்சு விளையாடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ராக் பேப்பர் சிசர் விளையாடுறோம். இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 8 கார்ட்ஸ் வரும். ஒரு பேக்கெட் 10 ருபீஸ். நான் வந்து இப்போ என்கிட்ட 16 கார்ட்ஸ் இருக்குது, ஏன்னா நான் வந்து 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டுறணும் அப்படியே கார்ட்ஸை ஈக்குவலாக. கார்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலி திருப்பக்கூடாது. அதுதான் மெயினு. கார்ட்ஸை திருப்பக்கூடாது. இதை இப்போ வந்து உன் கார்டை காட்டுற, நீ உன்னோட கார்ட்ஸ் எல்லாம் திருப்பக்கூடாது. ரேண்டமாக ஒரு கார்டு எடுக்கணும். நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன், நீ ஒரு கார்டு எடுறா. இப்போ வந்து அட் டைமில் திருப்பணும். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராக் பேப்பர் சிசர் விளையாட போகிறோம். 3 2 1 ராக் பேப்பர் சிசர். இது வந்து சீசர், இவன் வந்து ராக்கு. இப்போ நான் வந்து கார்டு இவங்கிட்ட கொடுத்துடணும். இவன் வந்து லாஸ்ட்டில் எடுத்து வச்சிடணும். இவன் வந்து லாஸ்ட்டில் கார்டு எடுத்து வச்சிடணும். இப்போ மறுபடியும் ரேண்டமாக ஒரு கார்டு எடுக்கணும். நான் எடுத்துட்டேன். ஓகே, வந்து ராக்கு, இது வந்து பேப்பர். இப்போ வந்து கார்டு எனக்கு வந்துடணும். நான் அப்படியே எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் இது விளாடணும். செகண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்ஸில் பார்த்தோம்ல ரேங்க்கு, அந்த மாதிரி வச்சு விளாடலாம். அதுக்கு வந்து இந்த அட்டாக் மெயின், இல்லைன்னா டிஃபென்ஸு, இது ரெண்டுத்துல நம்மளுக்கு எது ஒன்றுமே வச்சு விளாடலாம். ரெண்டுத்தையும் வச்சு கூட விளாடலாம். ஓகேவா? இந்த கார்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி. இதுலேயே 2 டைப் வருது. அது ரெண்டுத்துலேயும் ஈவனாக கரெக்டாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும்.
ஆக்சுவலி இந்த மாதிரி குவாலிட்டி கார்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தியானேஸ்வர்ஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் மெயின். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.